அர்ச்சுனா எம்பியின் பதவி தொடர்பில் நீதிமன்றத்தின் தீர்மானம். செம்மணி மனித புதைக்குழியில் இன்று மீண்டும் அகழ்வு ஆரம்பம். மரத்துடன் மோதுண்ட விபத்துக்குள்ளான கனரக வாகனம். பல கொலை குற்றச்சாட்டுகளில் மீண்டும் சிக்கியுள்ள பிள்ளையான். கடலுக்கு சென்ற நிலையில் கரை திரும்பாத இரு பிள்ளைகளின் தந்தை. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய தமிழ் இளைஞர்கள். கொழும்பு துறைமுகத்தில் மீண்டும் ஏற்பட்டுள்ள நெருக்கடியால் உணவுப் பொருட்களுக்கு சிக்கல். மக்களின் முன் தோன்றிய அலி கமேனி அமெரிக்காவிற்கு பாரிய அச்சுறுத்தல். யாழ் கொழும்பு தொடருந்து சேவை குறித்து வெளியான புதிய அறிவிப்பு. மாற்றம் கண்ட தங்க விலை. தங்கம் வாங்க உள்ளோருக்கு வெளியான அதிர்ச்சி தகவல். கடலில் மூழ்கியது 3000 கார்களுடன் தீப்பிடித்த சரக்கு கப்பல். பரீட்சைகள் திணைக்களம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் பதவி தொடர்பான வழக்கு ஜூலை 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பதவியை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை இன்றைய தினம் கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. இதன்போதே வழக்கை ஜூலை 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை யாழ் செம்மணியில் இடம்பெற்ற அணையா விளக்கு இறுதி நாள் போராட்டத்தில் கலந்து கொண்ட அர்ச்சுனா நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி நிம்மதியாக இருப்பது குறித்து சிந்தித்து வருவதாக தெரிவித்திருந்தார். அத்துடன் சில தமிழ் அரசியல்வாதிகளின் இழிவான செயற்பாடுகளால் தான் ஒரு அரசியல்வாதியாக இருப்பதை நினைத்து வெட்கப்படுவதாகவும் அவர் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்து இந்து மயானத்தின் அடுத்த கட்ட அகழ்வுக்கான பாதையீடு சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அதற்கான நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இன்று மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பமாகின்றன. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போதே அகழ்வு பணிகளுக்காக நிதி விடுவிக்கப்பட்டுள்ள விடயமும் திட்டமிட்டபடி ஜூன் மாதம் 26ஆம் தேதி அகழ்வுகளை ஆரம்பிக்க எந்த தடங்கலும் இல்லை என்றும் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழியில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அண்மையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்றன. 3 குழந்தைகளின் மனித சிதிலங்கள் உட்பட 19 மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட நிலையில் அந்த புதைக்குழி மனித புதைக்குழியாக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டது. மனித புதைக்குழி என்ற அடையாளப்படுத்தலுக்கு அமைய இன்று அகழ்வு பணிகள் மீண்டும் தொடரவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை யாழ்ப்பாணத்துக்கு நேற்று வருகை தந்திருந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கண்டர் செம்மணி மனித புதைக்குழியை நேரில் சென்று பார்வையிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மாவட்டம் கந்தளாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட 92ஆம் கட்டை பகுதியில் கனரக வாகனம் ஒன்று மரத்தில் மோதியதால் விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. திருகோணமலையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த குறித்த கனரக வாகனம் அதிகாலை 5 மணியளவில் கந்தளாய் கண்டி பிரதான வீதியின் 92ஆம் கட்டை பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தில் மோதியுள்ளது. விபத்து நேரத்தில் ஓட்டுநர் ஒருவரே வாகனத்தில் இருந்ததாகவும் தூக்கம் காரணமாகவே இவ்விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் சாரதிக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்டுள்ளதுடன் சம்பவத்தின் விளைவாக தொலைத்தொடர்பு வயர்கள் சேதமடைந்துள்ளன. மேலும் சம்பவம் தொடர்பில் கந்தளாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிழக்கு மாகாணத்தில் போலீஸ் அதிகாரி மற்றும் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மீது குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணையை ஆரம்பித்துள்ளது. இந்த கொலைகள் 2005 மற்றும் 2007 ஆண்டுகளுக்கு இடையில் நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஒரு போலீஸ் நிலையத்தில் பணியில் இருந்த ஒரு போலீஸ் அதிகாரியை சுட்டுக் கொன்றதாக பிள்ளையான் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மேலும் கிழக்கு மாகாணத்தில் ஒரு பணக்கார தொழிலதிபரையும் பிள்ளையானின் சொந்த அரசியல் கட்சி உறுப்பினரையும் கொன்றதாகவும் அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த கொலைகள் தொடர்பாக எதிர்வரும் நாட்களில் பிள்ளையான் விசாரிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே பல்கலைக்கழக துணைவேந்தர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பான குற்றச்சாட்டில் பிள்ளையான் சிறையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணற்காடு பகுதியில் கட்டுமரத்தில் கடற்றொழிலுக்கு சென்ற நபர் இதுவரை கரை திரும்பவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. ஆனதாஸ் என்கின்ற 38 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக தெரிய வருகிறது. குறித்த நபர் கரை திரும்பாத நிலையில் உறவினர்கள் படகில் தேடி சென்ற வேளை ஆளின்றி கட்டுமரம் கடலில் மிதந்து வந்துள்ளது. இதேவேளை தற்போது மணற்காடு கடற்றொழிலாளர்களும் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். சம்பவம் தொடர்பில் மருதங்கேணி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
சட்டவிரோதமாக வெளிநாடு செல்ல முயன்ற தமிழ் இளைஞர்கள் இருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்றிரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறையின் எல்லை கண்காணிப்பு பிரிவின் அதிகாரிகளால் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். போலி இந்திய கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி அபுதாபி செல்ல முயன்ற 2 இலங்கை இளைஞர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 21 மற்றும் 28 வயதுடைய 2 இளைஞர்கள் என தெரிய வந்துள்ளது. அபுதாபிக்கு செல்லவிருந்த எதிஹாட் ஏர்வேஸ் EY 397 விமானத்தில் ஏறுவதற்காக அவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு துறைமுகத்தில் மீண்டும் கொள்கலன் லோரி நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக கொள்கலன் லோரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுளா தெரிவித்துள்ளார். அமைச்சரவை துணைக்குழுவின் பரிந்துரைகளை உரிய அதிகாரிகள் பின்பற்ற தவறியதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். நேற்று இடம்பெற்ற சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை துறைமுகத்திற்கு சொந்தமான நிலத்தின் ஒரு பகுதி சமீபத்தில் சுங்கத்துறைக்கு ஒதுக்கப்பட்டு நெரிசலை குறைக்க அனைத்து வசதிகளுடன் கூடிய நிலம் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை அந்த நிலத்திற்குள் ஒரு வாகனம் கூட கொண்டு வரப்படவில்லை என அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக கொள்கலன் லோரி ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் உட்பட பலர் கடும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர் எனவும் கூறியுள்ளார். இது தொடர்ந்தால் சரக்கு கப்பல்கள் மீண்டும் மற்ற துறைமுகங்களுக்கு செல்லும் அபாயம் உள்ளது. மேலும் உணவு உட்பட அத்தியாவசிய பொருட்கள் கொள்கலன் லோரிகளில் இருப்பதால் காலாவதியாகும் வாய்ப்பு உள்ளது. இந்த சூழ்நிலைகளை தணிக்க உரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்குமாறு அதிகாரிகளிடம் கேட்டுக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா கூறுவதைப் போல நாம் ஒருபோதும் சரணடைய மாட்டோம் என ஈரானின் உச்ச தலைவரான அயதுல்லா அலி கமேனி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பின்னர் முதல் முறையாக இன்று மக்கள் முன் வந்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பதற்றமான சூழ்நிலையின் போது ஈரான் மக்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்தியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் ஈரான் ஒருபோதும் சரணடையாது எனவும் எமது நாடு முதுகெலும்பு உள்ள நாடு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் போன்ற ஒரு சிறந்த தேசத்திற்கு சரணடைதல் தொடர்பில் குறிப்பிடுவதே ஒரு அவமானம் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது மேலும் தாக்குதல் நடத்தப்பட்டால் எதிரிகள் பாரிய விலை கொடுக்க நேரிடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் கொழும்பு தொடருந்து சேவை குறித்து யாழ்ப்பாணம் பிரதான தொடருந்து நிலைய அத்தியகச்சர் பிரதீபன் முக்கிய அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளார். இதுவரை காலமும் வார இறுதி நாட்களில் சேவையை முன்னெடுத்து வரும் குளிரூட்டப்பட்ட நகர்சேர் கடற்கரை தொடருந்து சேவை எதிர்வரும் 7ஆம் தேதி முதல் தினசரி சேவையாக கல்கிசையிலிருந்து காங்கேசன்துறை வரை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தொடருந்து சேவை குறித்து அவர் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் பொதுமக்களால் தொடருந்து திணைக்களம் மற்றும் துறைசார் தரப்பினரிடம் விடுத்த கோரிக்கைகளுக்கு அமைவாக குறித்த சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது. இதுவரை காலமும் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் குறித்த தொடருந்து தனது சேவையை முன்னெடுத்து வந்தது. இந்நிலையில் எதிர்வரும் 7ஆம் தேதி முதல் கல்கிசை தொடருந்து நிலையத்திலிருந்து காலை 5:15 மணிக்கு தனது சேவையை ஆரம்பித்து கொழும்பு கோட்டையிலிருந்து 5:45க்கு யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணிப்பதுடன் யாழ்ப்பாணம் தொடருந்து நிலையத்தை மதியம் 11:49க்கு வந்தடைய உள்ளது. அதன் பின்னர் காங்கேசன்துறையை மதியம் 12:13 அளவில் சென்றடையும். மீண்டும் மதியம் 1:30க்கு காங்கேசன்துறையிலிருந்து தனது பயணத்தை ஆரம்பிக்கும் குறித்த தொடருந்து யாழ்ப்பாணம் தொடருந்து நிலையத்தில் இருந்து 2:12க்கு புறப்பட்டு முன்னிரவு 8:33 கொழும்பு கோட்டையை சென்றடைவதுடன் கல்கிசையை முன்னிரவு 8:55க்கு சென்றடையும் ஒழுங்கில் சேவையை முன்னெடுக்க உள்ளது. மேலும் குறித்த கடகதி கொழும்பு கோட்டை சேவைக்கான ஆசன முற்பதிவுகள் அடுத்த ஒரு சில தினங்களில் மேற்கொள்ள முடியும். இதேவேளை இதுவரை காலமும் 5:45க்கு கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி புறப்பட்ட யாழ்தேவி தொடருந்தானது எதிர்வரும் 7ஆம் தேதி முதல் காலை 6:35 மணிக்கு தனது சேவையை ஆரம்பிக்கும் என அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த சில நாட்களாக சர்வதேச சந்தையில் அதிகரித்து வந்த எண்ணெய் விலை இன்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ள நிலையில் தங்க விலையிலும் இன்று சிறிய அளவில் அதிகரிப்பு நிகழ்ந்துள்ளது. இலங்கையை பொறுத்தவரையில் நேற்றைய தங்க விலையுடன் ஒப்பிடுகையில் இன்று தங்க விலை 1000 ரூபாவால் அதிகரித்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெரு தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் கொழும்பு செட்டியார் தெருவின் இன்றைய தங்க விலை நிலவரப்படி 24 கேரட் தங்க பவுன் ஒன்று 2,68,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 2,48,000 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி 24 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 35,500 ரூபாவாகவும் 22 கேரட் தங்க கிராமின் விலை 31,100 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. மெக்சிகோவிற்கு புதிய வாகனங்களை ஏற்றி சென்ற சரக்கு கப்பலில் தீப்பிடித்த நிலையில் சில வாரங்களுக்கு பிறகு வடக்கு பசிபிக் பெருங்கடலில் மூழ்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த சரக்கு கப்பலில் 70 மின்சார கார்கள் உட்பட 3000 புதிய கார்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. சீனாவின் யந்தாய் துறைமுகத்திலிருந்து மே மாதம் 26ஆம் தேதி வட அமெரிக்க நாடான மெக்சிகோவிற்கு மோர்னிங் மிடாஸ் என்ற சரக்கு கப்பல் 22 ஊழியர்களுடன் புறப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அலாஸ்காவுக்கு தென்மேற்கு 490 கிலோமீட்டர் தூரத்தில் பசிபிக் கடலில் சென்றபோது இந்த கப்பல் திடீரென
தீப்பிடித்தது. இதையடுத்து சரக்கு கப்பலை அப்படியே விட்டுவிட்டு கப்பல் ஊழியர்கள் தப்பி சென்றுள்ளனர். தீயை அணைக்கும் பணியில் அமெரிக்க கடற்படையினர் ஈடுபட்ட நிலையில் மோசமான வானிலை மற்றும் கப்பலில் நீர்க்கசிவு ஏற்பட்டதை அடுத்து நேற்று முன்தினம் குறித்த கப்பல் கடலில் மூழ்கியுள்ளது. இந்த விடயத்தை கப்பல் நிறுவனமான லண்டனை சேர்ந்த சோடியாக் மேரிடைம் உறுதி செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. எனினும் அந்த சரக்கு கப்பலில் இருந்த 3000 கார்கள் அதிலிருந்து மீட்கப்பட்டதா என்பது தெரியவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நடைபெறும் திகதி தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி குறித்த பரீட்சை நவம்பர் 10ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜூன் 26 முதல் ஜூலை 21, 2025 வரை விண்ணப்பங்கள் நிகழ்நிலையில் கோரப்படும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. அனைத்து பாடசாலை விண்ணப்பதாரர்களும் தங்கள் விண்ணப்பங்களை தங்கள் பாடசாலை அதிபர் மூலம் நிகழ்நிலையில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தனியார் விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட அறிவுறுத்தல்களின்படி நேரில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தனியார் விண்ணப்பதாரர்களும் தங்கள் தேசிய அடையாள அட்டை எண்ணை பயன்படுத்த வேண்டும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ வலைதளம் அல்லது www.onlineexamgov.lk பார்வையிட்டு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும்.